السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي قال ما خلقت الجن والإنس إلا ليعبدون. والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. وقال النبي صلى الله عليه وسلم إذا فعلت أمتي 15 خصلة حل بها البلاء إذا كان المغنم دولا وإذا كانت الأمانة مغنما والزكاة مغرما وأطاع رجل زوجته وأق أمه وبر صديقه وجفا أباه وكان زعيم القوم أرذلهم وأكرم رجل مخافة شره وارتفعت الأصوات بالمساجد واتخذت القينات والمعازف وشربت الخمور ولبس الحرير ولان آخر هذه الأمة أولها فإذا فعلوا ذلك فليرتقب عند ذلك ريحا حمراء أو خصفا أو مسخا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதரரே, பெரியார்களே, நான் இப்போ சொன்ன ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. இதா ஃபஅலத் உம்மத்தி 15 ஹஸ்லத்தன், என்னுடைய உம்மத்தினர் 15 காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால் ஹல்ல பிஹல் பலா, அவர்கள் மீது பலாய் முசீபத்துகள் இறங்கும் என்று சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, வமாஹிய யா ரசூலல்லாஹ், அந்த 15 விடயங்கள் என்னன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கானல் மக்னமு துவலன், கனிமத், இது ஒரு யுத்தம் ஒன்று முடிஞ்சிட்டால் அதில் முஸ்லீம்கள் வெற்றி கொண்டால் கனிமத்தாக பெறக்கூடிய பொருள்களை முறையாக சமனாக பங்கு பிரித்து கொடுக்க வேண்டும். அது யாரும் பங்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்பாக இருக்கிறவங்க அது சரியாக பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் கனிமத்தை கூட முறையாக கொடுக்க மாட்டார்கள். மாறாக அது பரீட்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். உரிமையுடையவர்கள், அதை பெற தகுதி பெற்றவர்கள் அதை பரீட்சை எடுக்க தொடங்குவாங்க. வல் அமானத்து மக்னமன், அமானிதங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருக்கிறாங்க. அமானிதங்கள் யார்ட்டையாவது வைக்கப்பட்டிருந்தால் அதை முறையாக அதில் எந்த கையாடலும் செய்யாமல் திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் அமானிதங்களை கூட கனிமத் மாதிரி, கனிமத் எப்படி சுத்தமான ஹலாலோ அது மாதிரி அமானிதங்களை கனிமத்தாக கருதி எடுத்துக்கொள்வாங்க. யாராவது அமானிதத்தை கொண்டு வந்து வச்சால் அந்த அமானிதத்தை திருப்பி கொடுக்குற ஐடியாவே இருக்காது, அமைக்கிடுவாங்க. கேட்டால் மறுத்துடுவாங்க, இடத்துல வைக்கலன்னு சொல்லுவாங்க. அல்லது ஒன்று வைக்க ஒன்றை நீங்கள் என்கிட்ட 10,000 வைக்கல 1000 தான் வச்சிங்கன்னு இப்படி ஏதாவது அதில் களவாண்டல் செய்வாங்க. அப்போ அவர் அமானிதத்தை திருப்பி எடுக்கிற ரொம்ப கஷ்டமாகிடும். பல அமானத்து மக்னமன், மக்கள் அமானிதங்களை சூறையாடுவதை, திருப்பி கொடுக்காமல் இருக்கிறத கனிமத் பொருள் எடுக்கிற மாதிரி கருதி கொள்வாங்க. இதெல்லாம் நீண்ட தலைப்பில் நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். வஸகாத்து மக்ரமன்,
அடுத்த ஜகாத்தை மக்கள் கடனே என்று கருதி கொடுப்பாங்க. ஜகாத் ஒரு கடமை. ஜகாத் எங்களுடைய பொருள்களை பாதுகாக்கிறதுக்கான கடமையாக்கப்பட்டது. ஜகாத் எங்களோட பொருள்களை சுத்தப்படுத்துறதுக்கான கடமையாக்கப்பட்டது. ஜகாத் நிறைவேற்றும் மூலமாக பொருளுடைய தீங்குகளிட்டு மனிதன் பாதுகாக்கப்படுகிறான். இது மாதிரி நிறைய பிரயோஜனங்கள் ஜக்காத்தில் இருக்குது. ஜக்காத்தை வயுர்பி சதகாத் யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத். வட்டியை அல்லாஹ் அழித்தே தீர்வான், ஜக்காத்தை அல்லாஹ் வளர்த்தே தீர்வான். சதக்காண்டா ஜக்காத், இது மாதிரி சதக்கா இதெல்லாம் வளர்ப்பான். ஜக்காத் என்றாலே வளர்றது என்ற அர்த்தம் ஒன்று இருக்கிறது, சுத்தமாக்குறது என்ற அர்த்தமும் இருக்குது. அப்போ ஜக்காத்து மூலமாக பொருள் சுத்தமாகும், ஜக்காத்து மூலமாக பொருள் வளரும். ஆனால் மக்கள் ஜக்காத்தை ஒரு மனசுக்கு பாரமாக கஷ்டமாக கருதி கொடுப்பாங்க. எப்படி வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற கட்டாயம், அதை சந்தோஷமாக கொடுக்கணும். ஆனால் மக்களுடைய மனப்பான்மை கடனை சந்தோஷமாக வாங்குவாங்க, திருப்பி கொடுக்கக்குள்ள ரொம்ப கஷ்டத்தோடு தான் கொடுப்பாங்க. கடனை திருப்பி கேட்டால் கோவப்படுவாங்க. என்ன அப்படி நம்பிக்கை இல்லை எங்களை மீது, என்ன அப்படி கேட்குறீங்க, நம்பிக்கை இல்லாத மாதிரிலாம் திருப்பி அவரோட கோவப்படுவார். அதே மாதிரி ஜக்காத்தையும் ஜக்காத்து மக்ரமன் கடன் மாதிரி கருதி மக்கள் கொடுக்க தொடங்குவாங்க, கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅதா ரஜுலு ஜௌஜதஹு வஅக்க உம்மஹு. மனிதன் தன்னுடைய மனைவிக்கு வழிபடுவான். இதனுடைய ரிசல்ட் வஅக்க உம்மஹு, தாயை நோவினை செய்வான். மனைவிக்கு வழிபடுறது என்ன? அவ எதெல்லாம் விரும்புகிறோ, அது எதெல்லாம் சொல்கிறாவோ, எதெல்லாம் செய்ய சொல்கிறாவோ அதெல்லாம் செய்வார். அது அல்லாஹுடைய கட்டளைக்கு தோதுவானதா, மார்க்கத்துக்கு உட்பட்டதா, அல்லாஹ் விரும்புகிறதா, ரசூல் விரும்பினதா என்பதை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. உதாரணமாக மனைவிக்கு தாடி வைக்க விருப்பம் இல்லை, தாடி இறக்கிடுவார், அல்லது தாடியை குறைச்சிடுவார். ஏன் மனைவிக்கு விருப்பம் இல்லை? இதே மாதிரி அவள் ஹராமான காரியத்தை ஏவினால், வட்டி எடுத்து கொஞ்சம் தொழில் செய்யுங்களே, இன்னார பாருங்கள், இன்ன ஹாஜியார், இன் அமீர் சாப், இன்னால் அவரும் அப்படித்தானே செய்கிறாரு, உங்களுக்கு மட்டும் என்ன, நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, நீங்கள் எடுத்து செய்யுங்க. மனைவியுடைய நச்சரிப்பை தாங்க முடியாமல் எடுத்துடுவார். ஹராம் ஹலாலை பற்றி கவலைப்பட மாட்டார். மனைவியுடைய முகம் சுழியக்கூடாது பார்த்துக்கொள்வார். அல்லாஹ் ரசூலுடைய முகம் சுழிச்சாலும் பரவாயில்லை, அவங்க என்ன இருந்தாலும் பரவாயில்லை, மனைவிக்கு வழிபடுவார். அவர் சொல்லதுக்கெல்லாம் கேட்பார். மனைவி தான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தால் இவருக்கு அது விருப்பமில்லாட்டியும் என்ன செய்ய, அவள் தான் விரும்புகிறா போட்டும், அவள் விரும்புகிற வழியில் விட்டுடுவார். அப்போ அவளுடைய கருத்துக்கு இவர் வழிபடுகிறார். சகோதர பெரியார்களது கியாமத்தினால் அடையாளங்களை உண்டு. இந்த உம்மத்துடைய அழிவுக்குள்ள காரணங்களை உண்டு. மனைவியுடைய பேச்சுக்கு வழிபடுறது. சில பெண்கள் ஒரு ஆணை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு இப்போ கணவன் ஆயிடுவார், அவருக்கு மனைவி ஆயிடுவார். அதுக்கு பிறகு இந்த பெண்ணுடைய முழு விருப்பமும் முழு ஆசையும் அவர் எனக்கு ஆகிடணும், நான் விரும்புகிறத அவர் செய்யணும், எனக்கு வழிபடணும் அப்படின்னு வந்த என்ன நடக்கும்? கடைசிக்கு தாயையும் பிள்ளையும் பிரிச்சிடுவாங்க. இவளுடைய பேச்சு கேட்டு இவர் என்ன செய்வார்? தன்னுடைய உம்மை துன்புறுத்துவார். வஅக்க உம்மஹு, தன்னுடைய தாயை நோவினை செய்வான். மனைவியுடைய பேச்சுக்கு வழிபட்டு தாயை நோவினை செய்வான். இன்னைக்கு எத்தனை பேர் செய்கிறாங்க? உம்மை வாயை பற்றி நெறிங்க, உங்களால் எனக்கு என்னுடைய வாழ்க்கை பாலாயிட்டுது, என்னுடைய நிம்மதி நான் இழந்துட்டேன். அவர் சொல்கிறா, நாங்கள் 2 பேரும் ஒரு ரூட்டில் இருக்கலாம், ஒன்று உம்மோடு இருங்க, இல்லாட்டி என்னோடு இருங்க. என்னோட இருக்கிறனா உம்மாவை கொண்டு வித்து எங்கேயாவது போட்டுவாங்க. ஏன் உங்களோட தாத்தா மாதிரி இருக்கிறாங்க, அவங்களோட வீட்டில் கொண்டு வித்து விடுங்களே. ஏன் நானும் மாதிரி இருக்கிறாங்க தானே, அவங்களும் பெற்ற உண்மை தானே, அவங்கள்ட்ட கொண்டு வித்து விடுங்களே. நீங்கள் தானே பார்க்கணும், இங்கே தானே அவ இருக்கணும். இவர் பார்க்குற சரிதானே இவர் சொல்கிறது. அவக்கு வழிபட்டு தாயை நோவினை செய்வான், தாயை துன்புறுத்துவான், தாயை நிர்பந்திப்பான், தாயை எங்கேயாவது கொண்டு வித்து போட்டுடுவான். சகோதர பெரியார்களே,
இது மனிதனுடைய மட்டுமல்ல, உலகத்துடைய நாசத்துக்கே காரணம் என்ற ஹதீஸில் பின்னாடி வருது. ஒரு பெண் நினைக்க வேண்டும், நான் என்னை வேறு திருமணம் முடிச்சேன், நான் அவரை முடிக்கல, அவர் என்ன முடிச்சிருக்கிறார், என்ன முடிச்சு நான் அவருடைய மனைவியாகத்தான் வந்திருக்கிறேன் தவிர அவர் என்னுடைய மனைவி அல்ல. நான் சொல்லத்தை கேட்கறதுக்கு அவர் என்னுடைய கணவர், என்னுடைய சொர்க்கம்தான் அவருடைய காலுக்கீழ் இருக்குது. அவருடைய சொர்க்கம் என்னுடைய காலுக்கீழ் இல்லை, மனைவியுடைய காலுக்கீழ கணவனுடைய சொர்க்கம் கிடையாது சகோதரர்களே. கணவனுடைய காலுக்கீழ தான் மனைவியுடைய சொர்க்கம் இருக்குது. அந்த கணவனுக்கு தான் இவள் வழிபடணும். இந்த பெண்ணுக்கல்ல கணவன் வழிபடுறது. அதுக்காக வேண்டி அவள் துன்புறுத்துகிற நோக்கம் அல்ல. அவளோடு அழகான கணவனாக நடந்து கொள்ள வேண்டும். இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, பெண்களோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹ்லி வான ஹைருக்கும் லியாஹ்லி சொன்னவங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? யார் தன்னுடைய மனைவிமார்களோடு அழகாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். நான் உங்கள் எல்லாரை விட என்னுடைய மனைவியோட நீங்கள் உங்களுடைய மனைவிமா நடக்கிறத விட அழகாக நான் நடந்து கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனைவிமாருடைய முகத்தில் பாஞ்சு வெளியிறது இது ஒரு அழகான ஆணுக்கு அடையாளம் கிடையாது. வெளியில் போனால் சாலிஹான மனிதர், மிருதுவான பேச்சு, அவர் சத்தம் கூட கேட்காது. வீட்டுக்கு போனால் முகத்தில் பாஞ்சு விழுகிறாரு, மிருகத்தை விட மோசம் என்றால் இவன் நல்ல மனிதன் கிடையாது. எந்த ஆண் மனைவியை தாக்குறதுக்கான கையை உயர்த்துறான் அவன் நல்ல மனிதனும் கிடையாது. அதே நேரத்தில் எந்த வீட்டில் கணவனுடைய சத்தத்தை பெண்ணுடைய சத்தம் உயர்கிறதோ அந்த வீட்டில் பரக்கத்துகள் ஹைருடைய வாசல் மூடப்பட்டுடும். அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆலிம்களை சேர்ந்தவங்க, இறைநேசர் கூட அவங்க சொல்லுவாங்க, எந்த வீட்டில் கணவனுடைய சத்தத்தை விட மனைவியுடைய சத்தம் மிகைக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள நலவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும். அந்த வீட்டில் நலவுகள் வராது. எப்பொழுதும் மனைவியுடைய சத்தம் கணவனை விட தாழ்ந்து தான் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் கணவன் எந்த நேரத்தில் முகத்தில் பாஞ்சு விழுறது, அடிக்க போகிறது, இது உண்மையில் ஆண்மைக்கு அடையாளம் கிடையாது. ஒரு ஆணுக்கு அடையாளம் அழகில்லை. அன்பை தன் மார்க்கம் போதிச்சிருக்குது. ஆனால் அந்த வீக்னஸை பயன்படுத்தி பெண்கள் கண்ணீரை கொண்டோ அல்ல வேறு மந்திரத்தின் மூலமாகவோ கணவனுடைய குடும்பத்தை விட்டு, தாயை விட்டு, அவருடைய தந்தையை விட்டு பிரிக்க முயற்சிக்க கூடாது. ஒரு பெண் திருமணம் முடிக்கும் வரைக்கும் அவருடைய சொர்க்கம் பெற்றோருடைய காலடி கீழே இருக்குது. திருமணம் முடிச்சிட்டால் கணவனுடைய காலடி கீழே சொர்க்கம் வந்துடும். ஆனால் ஆணுடைய சொர்க்கம் எப்பொழுதும் தாய் தந்தையுடைய காலடி கீழே தான். அவர் கல்யாணம் முடிச்சோ இல்லையோ, கல்யாணம் முடிச்சாச்சு, இப்போ ஒரு மனைவி வந்துட்டா, பிள்ளைகள் வந்துட்டாங்க, இப்போ பெற்றோரை விட்டு ஒதுங்கிறது கிடையாது. அவங்கள கவனிக்காமல் இருக்கிறதல்ல, அவங்களை செலவழிக்காமல் இருக்கிறதல்ல. திருமணம் முடித்தாலும் குடும்பம் உருவாகினாலும் பெற்றோரை கவனிக்கிற பொறுப்பு ஆணி மீது இருக்குது, மகன் மீது இருக்குது. இப்போ பெண் என்ன செய்கிறாள்? கணவனை நச்சரித்து கொண்டு அவக்கு ஏதாவது சொல்லி கொண்டு கடைசி தாய் விட்டு பிரிக்க பார்க்கிறாள். மாமியாரை துன்புறுத்த வைக்கிறார் என்றால் இந்த பெண் நினைத்து கொள்ள வேண்டும், நானும் ஒரு நாள் மாமியாராக போகிறேன், என்னுடைய மகன் திருமணம் முடிச்சு இன்னொரு பெண்ணை கொண்டு வருவாள், மருமகள் கொண்டு வருவாள். அவள் வந்தால் நான் என்னுடைய மாமியோடு எப்படி நடந்து கொள்கின்றேனோ அவ்வாறு தான் என்னுடைய மருமகள் என்னோடு நடந்து கொள்வாள். ஒரு பெண் தன்னுடைய சின்ன மகனை கூப்பிட்டு சொன்னால், இந்தா ₹1, நீ பஜாருக்கு போய் அந்த பழைய அலுமினிய பாத்திரங்கள் இருக்குது நசுங்கியானது, அதொண்டு வாங்கிட்டு வாண்டு. மகன் கேட்ட, எதுக்குமா அலுமினிய பாத்திரம், வீட்டில் தான் நிறைய பிளேட் இருக்குது. இல்லை வாப்புமா இல்லாட்டி உம்முமாக்கு. அவள் என்னென்ன செய்கிறா? பிளேட்டை உடைச்சிட்றா, கை நடுங்கி தவறி கீழே போட்டு உடைச்சிட்றா. எத்தனையோ பிளேட் உடைச்சாச்சு. அதனால் அந்த நொறுங்கிய அலுமினிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதை உடையாது, அதை பாவிப்போம் உம்முமக்கு இல்லை வாப்புமக்கு. மகன் சரிண்டு போனான். போயிட்டு 50 பைசா உண்டு, ₹1க்கு 2 அலுமினிய பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தான். உம்மை கேட்டால் எதுக்கு 2? ஒன்று தானே வாங்க சொன்னேன். மகன் சொன்னான், ஒன்று உம்மாக்கு, இன்னொன்று என்னுடைய உம்மாக்கு. அப்படின்னா உங்களுக்கு வயசாகினால் உங்களுக்கு தேவைப்படும் தானே, இப்போதே நான் வாங்கி வைக்கிறேன் என்று சொன்னான்.
கமா ததீனு துதானு, நீ எவ்வாறு மற்றவங்களோடு நடந்து கொள்கிறாய் எவ்வாறு உன்னோடு நடந்து கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிர்ரு ஆபாக்கும் தபுர்ரக்கும் அப்னாவுக்கும், நீங்கள் உங்களுடைய பெற்றோரோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள், உபகாரம் செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்க, இரக்கமாக இருங்க, அன்பாக இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு இரக்கமாக இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய பெற்றோரோடு மோசமாக நடந்தால் உங்களுடைய பிள்ளைகள் அதை விட மோசமாக நடப்பாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான் நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைன் இஹ்சானா, அடுத்தது பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உபகாரம் செய்வர் நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அவங்க ரெண்டு பேர் அல்லது ஒருவர் வயோதிபத்தை உங்களிடத்தில் அடைந்தால் நீங்கள் அவருக்கு சி என்ற வார்த்தை கூட பாவிக்காதீர்கள். வலா தன்ஹருஹுமா, அவங்களோட கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவங்களோட அழகான சங்கையான இரக்கமான வார்த்தையில பாவிங்க. நல்ல பேரை சொல்லி கூப்பிடுங்க, உம்மா வாப்பா. இது சிலவங்க உம்மா வாப்பா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, அப்படி நடக்குது. சென்ற வாரம் பெற்றோருக்கு செய்யற கடமை சம்பந்தமாக எங்கேயோ ஒரு பள்ளிவாசல் இந்த ஜமாத்தில் வச்சு நான் தராவைக்கு பிறகு பயான் பண்ணேன். அப்போ அந்த ஜமாத்தில் ஒருத்தர் சொன்னார், அவங்க ஊரில் ஒரு குடிகார குடும்பம் இருக்கு. அவங்க என்ன செய்வார்டா, குடிச்சு போட்டு வாப்பை கடிக்கிற மகன். அவரை பார்த்தால் அவரை வாப்பை கடிச்சிடறாரு, ஏற்கனவே அவரை வாப்பை கடிச்சிடறாரு. இந்த அடித்த வாப்புக்கு அவரை மகன் அடிக்கிறான். இப்போ இது தொடர் கதையாக போய்கொண்டிருக்குது. இவர் வாப்பை அடிக்க கையை தூக்கினால் மகன் காலை தூக்குவான். எங்களோட மகன் எங்களுக்கு எதிராக காலை தூக்குவான். உம்மக்கு சீன்று சொன்னால் எங்களோட மகன் எங்களுக்கு அடைன்னு கூப்பிடுவான். எங்களுக்கு அதை விட மோசமான அடின்னு வார்த்தை பாவிப்பான். சகோதரே பெரியார்களே, எப்படி நடக்கிறோம் அவ்வாறு தான் நடக்கப்படும். நீங்கள் உங்களோட பெற்றோரோட அழகாக நடங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களோட அழகாக நடப்பாங்க. நீங்கள் உங்களோட பெற்றோரை தலையில் தூக்கி வச்சுக்கொண்டு அவங்களோட பிள்ளை அதை விட கண்ணியமாக அவங்கள வைப்பாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சில பாவங்களுடைய தண்டனை மறுமையில் தான் வச்சுக்கிறான். ஆனால் 2 பாவம் இருக்குது, அதனுடைய தண்டனையை மறுமையில் சேமித்து வச்சிருக்கிறதோட உலகத்திலேயும் அல்ல அவசரமாக அதனுடைய பகரத்தை கொடுக்குறான். ஒன்று உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை துன்புறுத்துறது, அவங்களுக்கு மாறு செய்கிறது, அவங்கள மனசை புண்படுத்துறது. 2வது கத்தியத்து ரஹம், உறவுகளை துண்டிக்கிறது. இது 2ம் அல்ல இன்னொரு வாய்த்தினத்துக்கு பகி, அநியாயம் செய்கிறது. இது 2டைய முசீபத்து மறுமையில் இருக்கக்கூடிய தண்டனையோட உலகத்திலையும் அல்லாஹ் கொடுத்துடுவான். ஒரு நாளும் இவங்க உலகத்தில் கண்ணியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது. பெற்றோரை துன்புறுத்தியிருந்தால் அவங்களோட பிள்ளைகள் அவங்கள துன்புறுத்துவாங்க. சரி, அவருக்கு தான் பிள்ளைகள் இல்லை, எனக்கு தான் பிள்ளை இல்லை, அந்த பிரச்சனை வராதுன்னு நினச்சா அல்லாஹ் வேற ஆக்களை கொண்டு துன்புறுத்த வைப்பான். ஊர் மக்களுடைய பிள்ளைகளை வச்சு துன்புறுத்துவான், கேவலப்படுத்துவான் அல்லாஹ். அதனால் அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ வர்ர சதீகஹு, நண்பர்களோடு அழகாக நடப்பான், நலவாக நடப்பான். காசு கேட்டால் இந்தா மச்சான் உனக்கு இல்லாதையா காசு, எவ்வளோ வேணும்? 100 ரூபா, இந்த 500 ரூபா எடுத்துக்கோ. கூட்டாளி கேட்டால் உடனே அள்ளி கொடுத்தாச்சு. ஒரு 4 நாள் 5 நாளை பிறகு கேட்டான், இன்னொரு ஒரு 100 ரூபா தா மச்சான், உனக்கு இல்லாத காசு 5 கொடுப்பான். ஜஃபாபாஹு, அடுத்த சொன்னாங்க, வாப்பாவோட கடினமாக நடந்து கொள்வான், அவரோட மோசமாக நடந்து கொள்வான். வாப்பா காசு கேட்டால், என்ன போன கிழமை தானே தந்தேன் 100 ரூபா, மற என்ன காசு, போன மாதம் தானே தந்தேன், மற என்ன இப்போ கேட்குறீங்க? கூட்டாளிக்கு எப்போ எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க தயார், உனக்கு இல்லாததா? அது கூட்டாளி ஆம்பளையா அமெரிக்கன் பொம்பளையாக இருக்கோ, மேலும் கேட்டால் உடனே பாஞ்சு கொடுத்தாச்சு. ஆனால் அதே நேரத்தில் வாப்பா கேட்டால் உம்மை கேட்டால் கையிலேருந்து ஒரு சதம் வராது, வாரண்டா ஏச்சு பேச்சு தான் வரும். இதுவும் கியாமத்து நாள் அடையாளங்கள் உண்டு. உலகத்துக்கு முசீபத்துகள் இறக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. நண்பர்களோடு அழகாக நடந்து கொள்வாங்க. சிலவங்க கொஞ்சம் உம்மை வாப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, இவர் வளர்ந்து படிக்கிறாரு, இப்போ கொஞ்சம் யூனிவர்சிட்டி போகிற லெவலுக்கு வந்தாச்சு,
ஓலவல் ஏலவல் எடுக்க தொடங்கின கூட்டாளிமாருடைய பழக்கம். இப்போ உம்மா வாப்போ அறிமுகப்படுத்துறதுக்கும் வெக்கம். ஏன் உம்மா வாப்பா படிச்சில்லை? அப்படி அறிமுகப்படுத்தின இங்கிலீஷில் சொல்லனா இவங்க வீட்டு வேலைக்காரன்னு சொல்லி அறிமுகப்படுத்திடுவானுங்க. இன்றைக்கி நடக்குது நிறைய ஊர்களில். சகோதர பெரியார்கள், இது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு காட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து பல விஷயங்களை கேட்டாங்க. ஈமானை பற்றி கேட்டாங்க, இஸ்லாத்தை பற்றி கேட்டாங்க, இஹ்சானை பற்றி கேட்டாங்க. அதுக்கு பிறகு கியாமத்தை பற்றி கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மின ஸாயில், கேட்கப்பட்டவர் கேட்டவரை விட அதிகமாக அவருக்கு இன்னுமே தெரியாது, நீங்களும் நானும் சமந்தான் என்ற அடிப்படையில் சொன்னாங்க. அக்பர்னி அன்னமாராத்திஹா, அடையாளங்களை சொல்லுங்க என்று கேட்ட நேரம் சொன்னாங்க. அந்தலிதல் அமது ரப்பதஹா வான் தரல் ஹுஃபாத்தல் உராத்த ரிஆஷா யததாவலூன ஃபில் புன்யான். கியாமத் நாளில் அடையாளங்கள் உண்டு சொன்னாங்க. ஒரு பெண் ஒரு எஜமானியை, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். அப்படின்டா இதுக்கு பல அர்த்தங்கள் உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் உண்டு, உலகத்தில் விபச்சாரம் மிகைக்கும். விபச்சாரம் மிகைச்சு எந்த அளவுக்குண்டா பெண்கள் குழந்தைய பெற்று அங்கிங்க போட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ கடைசி அந்த பிள்ளைகள் வளர்ந்து வசதி உள்ளவங்களாக மாறி இந்த பெண்களை கூட அடிமை மாறி வேலைக்காரிகளாக பயன்படுத்த தொடங்கிடுவாங்க. தன்னை பெற்ற தாய்மார்களை கூட அவங்களுக்கே தெரியாது என்ன பெற்ற தாய் என்று சொல்லி. அப்படி ஒரு காலம் வரும். இன்னொரு அர்த்தம், உம்மா மாற பெண்கள் வேலைக்காரிகள் மாதிரி வீட்டில் நடத்துவாங்க. ஆயா, உம்மா யார்? ஆயா. வீட்டு வேலையில் செய்கிற, கிச்சன் கிளீன் பண்ணுறது, சமைக்கிறது, வீட்டுக்கு சுத்தப்படுத்தி, இவர் ராணி மாதிரி வீட்டில் இருப்பார். உம்மா வேலைக்காரி. இது நிறைய ஊர்களில் நடக்குது. இது அதிகமாக வரும். கியாமத்துடைய அடையாளம் சொன்னாங்க. வஅன்தரல் ஹுஃபாத்தல் உராத்த ரிஆஷா, ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், செருப்பு கூட போடாதவங்க, ஒழுங்கான உடுப்பு கூட உடுக்காதவங்க, இவங்களாம் யததாவலூன ஃபில் புன்யான், பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுறதில் போட்டி போடுவாங்க. ஒருத்தர் பெரிய வீடு கட்டினால் அதை விட இன்னொருத்தர் பெரிய வீடை கட்டுவார், அதை விட இன்னொருத்தர் பெரிய வீட்டை கட்டுவார். இது இந்த ஊர்லாட்டையும் வெளியூர்கள் நிறைய நடக்குது. எங்களோட ஊரில் நிறைய நடக்குது. கட்டிடத்தில் ஒருத்தனை விட பெரிய பெரிய கட்டிடம் கட்ட பார்ப்பாங்க. இது கியாமத்துடைய அடையாளங்கள். பெண்கள் தங்களுடைய தாய்மார்களை கூட ஆயாக்களாக, அடிமைகளாக நடத்துவார்கள். கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது நடக்கும். இன்றைக்கு வீட்டுக்கு வேலைக்காரியார் உம்மா, கொஞ்சம் வயசாகிட்டா அவன் மகாராணி மாதிரி பார்க்க வேண்டிய தாயை வேலைக்காரியாக நடத்துவார்கள். இந்த பெண் ஒரு நாளைக்கு வயோதிபத்தை அடைவாள். இதைவிட மோசமாக இவள் நடத்தப்படுவாள். தன்னுடைய தாயை வேலைக்காரியாக நடத்தினால் இவட மகள் இவளை அதைவிட மோசமாக தான் நடத்துவாள். ஒருத்தர் தன்னுடைய தந்தையோட மனைவிட நெச்சரிப்பு தாங்காம வாப்பா வீட்டில் வச்சு கொண்டு இருக்கேளா என்ற கோபத்தில் மூட்டை கட்டி கொண்டு சாக்கில் போட்டு கட்டி தூக்கிட்டு போகிறான். மகன் எங்கே கூட்டிட்டு போறான்னு கேட்குறாரு. உங்களோட தொல்லை தாங்கியால எத்தனை தடவை நான் உங்களுக்கு ஓன் பண்ணினேன், நீங்கள் கேட்கல. நான் இன்றைக்கி உங்களை கொண்டு போயிட்டு ஆற்றுல போட போகிறேன். எவ்வளோ கெஞ்சி பார்த்தாருன்னு சும்மா விட்டு நான் போயிடுறேன், உங்களோட வீட்டில் நான் இருக்க மாட்டேன். இல்லை நீங்கள் போட்டால் வீட்டுக்கு தான் வந்து சேருவீங்க, நான் உங்களை எப்படியும் கொண்டு போயிட்டு ஆற்றுல போட்டுடுவேன். அப்போ ஆத்தோரத்துக்கு வந்தோடனே நிற்கிறான். ஏன் நிற்கிறாய்? இல்லை ஆத்தோரத்துக்கு வந்துட்டு இப்போ போட போகிறேன். அப்படியா? அப்படின்னு சொன்னால் அங்கே தூரத்தில் ஒரு கல்லொண்டு தெரியுதா மகனேன்னு கேட்டார். ஓன்னு சொன்னான். அப்படின்னு சொன்னால் அந்த கல்லுக்கு அங்காளுக்கு கொண்டு போய் தானே போடு. ஏன்? அங்கே தான் ஆழமாக இருக்குது. அங்கே தான் என்னுடைய தந்தையை நான் போட்டேன். அங்கே தான் என்னுடைய தந்தையை நான் சாக்கில் கட்டி கொண்டு போட்டேன். என்ன நீ கொண்டு போய் தங்க போடு. இவன் யோசித்தான். புத்திசாலியான மகன். இவரே அவரை வாப்போ கொண்டு போய்த்து ஆற்றுல போட்டார். நான் இன்றைக்கு அவரை தூக்கிட்டு வரேன் போடுறதுக்கு. நாளைக்கு எந்த மகன் என்ன தூக்கி கொண்டு வைத்து போடுவான். அதனால் இந்த கதை இதோட முடிக்கணும் சொல்லி வாப்பா அவுத்துட்டு மன்னிப்பு கேட்டான். சகோதரே பெரியார்களே, கமா தீனு துதானு, எப்படி நடக்கிறோமோ அப்படி எல்லாம் நடத்தாட்டுவான். நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கு பெண்களும் ஒரு விதத்தில் காரணம் அமைகிறாங்க. வாப்பா கொஞ்சம் வயசாளி ஆகிட்டா உம்மா என்ன செய்கிறா? மகன் கொஞ்சம் சம்பாதிக்க தொடங்கினால்
சாப்பாட்டுக்கு மகன் தொழிலேருந்து வந்துட்டான்னா மகன் அன்றைக்கு இருக்கிற நாள் சாப்பாடு விசேஷம். மற்ற நாளில் வாப்பா கவனிக்கிறதில்ல. ஏன் சும்மா தான் நிற்கிறார் வீட்டில்? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இப்போ வீட்டில் இருக்கிறார், ஓய்வு எடுக்கிறார். அவர் உருவாக்கின தொழிலை தான் மகன் பார்க்குறார். இப்போ மகன் தொழிலை கவனிக்கிறது தொடங்கினோடனே மகனை ஃபுல் கவனிப்பு. ஊருக்கு வந்தால் வாப்பா கவனிக்கிறது இல்லை. இப்போ இந்த தாய் இப்படி நடக்கிறதுனால, இந்த மனைவி இப்படி நடக்கிறதுனால அந்த மகனும் தந்தையை அப்படித்தான் பார்க்க தொடங்கிடுவான். வேலை இல்லாத மனுஷன், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத மனுஷன் தான் பார்க்க தொடங்கிடுவான். அதனால் சிங்கம் எப்பவும் சிங்கம்தான். வீட்டுடைய தலைவர் எப்பவும் தலைவர் தான். அவரை கண்ணியப்படுத்துறது, அவரை அழகா வைக்கிறது, மதிக்கிறது மிகப்பெரிய பொறுப்பு வீட்டுடைய ஒவ்வொரு உறுப்பினர் மீது. ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அது சொன்ன ஒரு சஹாபி வந்தாங்க. அது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹு தாலா நல்ல ஒரு சாலிஹான பெண்ணை கொடுத்துருக்குறான். அது மாதிரி நான் நினைக்கல வேற யாருக்காவது கிடைச்சிருப்பான்னு சொல்லி கேட்டாங்க. எப்படியான பெண்? சொன்னாங்க, எப்போ நான் வீட்டுக்கு வந்தாலும் என்னை பார்த்து சொல்லுவாள், மர்ஹபம் பி சையதி வ சையதி அஹ்லி பைத்தி, என்னுடைய தலைவரே, என்னுடைய வீட்டுடைய தலைவரே, நீங்கள் உங்களோட வரவு நல்வரவாகட்டும், வாங்க வாங்கன்னு வரவேற்பா. எப்போ வந்தாலும். எப்போவாவது நான் வெளியில் போயிட்டு வாரேன், தொழிலுக்கு போயிட்டு வாரேன். சஹாபாக்களும் கூலி வேலை செய்யக்கூடியவங்க இருந்தாங்க. அன்றைக்கு சம்பாரிச்சுட்டு வருவாங்க. சில நாளைக்கு கையில் எதுவுமே இருக்காது. அப்படி நான் கவலையோடு வீட்டுக்கு வந்தால் என்னுடைய முகத்துடைய முகம் வாடி இருப்பதை பார்த்துட்டு என்னுடைய மனைவி சொல்வாள், என்னுடைய தலைவரே, உங்களோட வரவு நல்வரவாகட்டும், ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க? துனியா கிடைக்கலன்னா கவலைப்படுறீங்க. இதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு ஆகிரத்தை வச்சிக்கிறான். வல்லாஹிரத்து ஹைரும் வாபுகா, ஆஹிரா மறுமை சிறந்தது, நிரந்தரமானது. கவலைப்பட தேவலை. உலகம் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க, மறுமை அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று சொல்லுவா. இந்த பெண்ணுடைய, என்னுடைய மனைவியின் இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னுடைய உள்ளம் அப்படியே குளிர்ந்துடும். உள்ளம் குளிர்ந்துடும், உள்ளம் அமைதியாகிடும், என்னுடைய கவலையெல்லாம் போயிடும் யார சொல்லலான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஷ்ஷிர்ஹா பியன் நலஹா நிஸ்ஃபு அஜ்ரில் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ். நீங்கள் அந்த பெண்ணுக்கு இந்த செயலுக்காக மட்டும் நன்மாராயன்னு சொல்லுங்க. இந்த ஒரு செயலின் காரணமாக அவளுக்கு அல்லாஹுடைய பாதையில் உடலால் பொருளால் பாடுபடக்கூடிய மனிதனுக்கு எந்த கூலி கிடைக்குமோ அதில் பாதி கூலி அப்படியே இந்த செயலி மூலமாக அவருக்கு கிடைச்சிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஒரு செயலி மூலமாக இப்படியான ஒரு மனைவியத்திற்கு கிடைச்சா அவருடைய எல்லாம் எவ்வளோ குளிர்ச்சி அடையும், எவ்வளோ நிம்மதி. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அடைய வேண்டிய சொத்துக்கள் மராத்து சாலிஹா, நல்ல சாலிஹான பெண்ணும் மிகப்பெரிய ஒரு நியமத், மிகப்பெரிய சொத்து என்று சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, பெற்றோரோடு அழகாக நடந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தை அவரோட. ஒரு ஆங்கிலேயர் ஒரு கதை எழுதுகிறார். பெற்றோரோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர் நினைக்கிறார், தன்னுடைய மகனோட கூட தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சின்ன பூங்கா மாதிரி, அதில் வயசாளி தன்னுடைய பெரிய மகனோட கூட வாரார். நடந்து வந்து அப்படியே அந்த மரத்து கீழே பெஞ்சில் சாஞ்சி கொண்டிருக்கிறார். மகன் நியூஸ் பேப்பர் படிச்சு நீரார். தந்தை கேட்குறாரு, அந்த என்ன சத்தம் அதுண்டு? மகன் சொன்னார், சிட்டுக்குருவின்னு சொன்னார். சிட்டுக்குருவி சத்தம் அது. கொஞ்சம் நேரத்தில் கேட்ட மகன், அது என்ன சத்தம்? என்னன்னா சிட்டுக்குருவின்னு சொன்னான். மூன்றாவது தடவை கொஞ்சம் சொன்னி கேட்டார், மகன் அது என்ன சத்தம்? கொஞ்சம் கடினமாக பார்த்துட்டு சொன்ன சிட்டுக்குருவிண்டு. நாலாவது தடவை கேட்டால் என்ன அவங்க சொல்ல விளங்க இல்லையா, சிட்டுக்குருவின்னு சொன்னான். பாப்பா ஒன்றுமே பேசலை. எலுமினி வீட்டுக்குள்ளே போனார். போய் ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்தார். சொன்னார், இன்றைக்கு டேட்டுன்னா இன்றைக்குள்ள டேட்டு உதாரணம் இன்றைக்கு 5ஆம் தேதிண்டா 4ஆம் தேதி 4ஆம் தேதி புரட்டிப்பார். அவர் பெரட்டுறார். பெரட்டி பார்த்தால் அந்த வருஷம் இந்த பொடி எனக்கு 5 வயசுடைய நேரம், 4-5 வயசுக்கு அந்த டைமில் உள்ள டைரி. அது இதே தினம் இதே டேட் நானும் நீனும் இதே பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். நீ 4-5 வயசு கொடியன். இப்படித்தான் அந்த நேரம் சிட்டுக்குருவி அப்படியே சத்தம் போட்டு கொண்டிருந்தது. நீ என்னட்டு கேட்டாய், வாப்பா என்ன சத்தம்? நான் உனக்கு ஒரு முத்தமிட்டு சொன்னேன், சிட்டுக்குருவி மகனேண்டு. சிட்டுக்குருவி திரும்ப கேட்டாய் கொஞ்ச நேரத்தில், வாப்பா இது என்ன சத்தம்?
நான் திரும்ப ஒன்று முத்தமிட்டு சொன்னேன் சிட்டுக்குருவி என்று. திரும்ப நீ கேட்டாய், இப்படி 27 தடவை நீ கேட்டாய். ஒவ்வொரு தடவையும் நான் முகம் சுளிக்கல்ல, ஒவ்வொரு தடவை நான் முத்தமிட்டுட்டு சிட்டுக்குருவி என்று சொன்னேன். உனக்கு இன்றைக்கு நான் 3-4 தடவை கேட்ட உன முகம் சுளிக்கிறாயே, உனக்கு கோபம் வருது என்று சொன்னார். சகோதரே பெரியார்களே, எங்களுடைய தாய்மார் தந்தை ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி அன்பை தான் எங்களை சின்ன வயசுல காட்டிக்கிறாங்க. அவங்க பெருத்துட்டாங்கன்னா நாங்கள் அது மாதிரி அன்பை கட்டாயம் காட்ட வேணும். அந்த அன்பு அவர்களுக்கு தேவை. இன்றைக்கி பெற்றோரை கொண்டு போய் எங்கேயோ போட்டுடுறாங்க. முஸ்லீம்கள் குறவு எங்கள் நாட்டில் அப்படி செய்கிற குறவான வெளியூர்களில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது, பாகிஸ்தானில் நடக்குது, அரபு நாடுகளில் நடக்குது. வயோதிப இல்லத்தில் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. இப்போ கோலண்டு வர்றது யார், நீங்கள் இன்னாரா? ஓ இன்னார் தான். என்ன விஷயம்? இல்லை, இந்த முதியோர் இல்லத்தில் நாங்கள் கால் பண்ணுறோம், உங்களோட வாப்பா சீரியஸ் ஆகிக்கிறாரு, வந்து பாருங்க. அவர் சொன்னால் நான் கம்பெனி பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வர முடியலை, நீங்கள் பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. அப்போ அடுத்த கால் வருது, வாப்பா மூத்தாகிட்டாரு, வாரிங்களா ஜனாசாவில் கலந்துக்கிறதுக்கு விஷயங்களை கவனிக்க. இல்லை நான் சொன்னதானே பிஸியாக இருக்கிறேன்ட்டு, நீங்களே பார்த்து முடிச்சுக்கொள்ளுங்க, செலவுக்கு தேவையான ஏற்பாடு நான் தேவையா செய்கிறேன். அப்போ திரும்ப கால் வருது, இவன் கோபத்தில் எடுக்கிறான். என்ன உங்களுக்கு விளங்குறல நான் சொன்னது? நான் தான் சொல்லிட்டேனே, அவர் அடக்கிடுங்க, தேவையான செலவு நான் தாரேன்னு சொல்லி. அது இல்லை, அவருடைய பேங்க் புக் எங்கிட்ட இருக்குது, அதில் 1 லட்சம் ரூபா டிபாசிட் பண்ணிக்கிறாரு. அதில் அவர் சொல்லிக்கிறாரு, நீங்கள் அடக்கத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு அந்த காசுண்டு. அப்படியா என்று சொன்னேன். உடனே அழ தொடங்கிட்டேன், வாப்பா நீங்கள் மூத்தாயிட்டீங்களா, இருங்க வாரன், அடைக்கிறாதீங்க, நான் வந்துடுறேன் சொல்கிறான். அடைக்கிறாதீங்க, நான் ஜனாசால் இப்போ வாரன், நான் வந்து எல்லாத்தையும் முன்னுக்கு நின்று செய்கிறேன். இப்போ அவன் போகிறது அந்த 1 லட்சத்துக்காண்டி. சகோதரர்களே, 1 லட்சம் காசு ஜனாசால் இவன் கலந்து கொண்டால் தான் கிடைக்கும் என்பதற்காண்டி ஓடுகிறான். இப்படியான மக்கள் இன்றைக்கி கேட்குறாங்க. இல்லைன்னு இல்லை, இன்றைக்கி காசியுடைய பெருமதி பெற்றோருக்கு கிடையாது. காசு அந்த பெற்றோராட்டி உலகத்துக்கே அவன் வந்திருக்க மாட்டான். இன்றைக்கி அந்த தாய் தந்தரை கவனிக்கிற விதம் இப்படி மாறிட்டுது. இது கியாமத்து நாள் அடையாளங்கள் ஒன்று, உலகத்துக்கு முசீபத்தை இறக்கக்கூடியது. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வௌக்ரிம ரஜுல் மகாஃபத ஷர்ரி, ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தப்படும் அவனுடைய தீங்க பயந்து, அவனுக்கு சலாம் சொல்லாட்டி, அவன் சாப்பாட்டுக்கு கூப்பிடாட்டி, வீட்டு கல்யாணத்துக்கு அழைக்காட்டி, விசேஷத்துக்கு அழைக்காட்டி அவன் ஏதாவது செஞ்சிருவான், அவனோட ஏதாவது ஆபத்து நடக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக அவனை கண்ணியப்படுத்துவான். இதுவும் உம்மத்துடைய அழிவுக்கு காரணம். அடுத்து சொன்னாங்க, வகான ஸைமுல் கௌமி அர்தலஹும், ஒரு சமுதாயத்துடைய தலைவர் அவங்க சமுதாயத்தில் கேவலமானவங்களாக இருப்பாங்க. பள்ளி நிர்வாகத்தில், ஊர் தலைவர்களாக, அரசியல்வாதிகளாக, பலாசபா, எங்கே பார்த்தாலும் சமுதாயத்தில் கெட்டவன்க தலைவர்களாக நியமிக்கப்படுவார்கள். எல்லா இடமல்ல, இருக்கும் அதிகமாக. கியாமத்து நெருங்கும் பொழுது எல்லாம் அப்படி ஆகிடும். வக்கான ஸைமுல் கௌமி அர்தலஹும், கெட்டவர்கள் தலைவராக நியமிக்கப்படுவார்கள். இதே மாதிரி வர்தஃபாத்துல் அஸ்வாத் பில் மசாஜித், பள்ளிவாசலில் கூக்குறர்கள் சத்தங்கள் சும்மா கிளம்பும். இன்றைக்கி ட்ரஸ்டி போர்டு கூட்டம் ஒன்று நடந்தால் அதில் புதிய கமிட்டி தேர்ந்தெடுக்கிறதா விளங்கும். என்ன சத்தம், என்ன கூச்சல், அது பள்ளிவாசல் மாதிரியே இருக்காது, அது அசெம்பிளி ஹால் மாதிரி இருக்கும். சத்தங்கள் அதிகரிக்கும், பள்ளிவாசலுடைய கண்ணியம் பேணப்படாது. கியாமத்தில் அடையாளங்கள் உண்டு. அது அடுத்த சொன்னாங்க, இதெல்லாம் பெரும் தலைப்பு, டைம் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிற இந்த 15 விஷயங்கள். அடுத்த சொன்னாங்க, ஷுரிபத்துல் ஹுமூர், சாராயம் குடிப்பார்கள். சாராயம் மதுபானம் விதவிதமான பெயர்கள் அருந்தப்படும். பிராண்டி, விஸ்கி, இதே மாதிரி என்னென்னவோ பெயர்கள், பியர், என்னென்னலாம் பேர் வச்சுக்கொண்டு மாற்றி மாற்றி பேர் வச்சுக்கொண்டு குடிப்பாங்க. சாராயம் பரவலாக குடிக்கப்படும். எல்லாம் பாதுகாக்கணும். நாங்கள் இந்த பகுதியில் வேலை செஞ்சோம். ரமலானுடைய நோன்பை பிடிச்சி கொண்டே குடிச்சு கொண்டிருக்கிறான். நோம்புலே பிடிச்சி கொண்டே, நோன்பு கிடையாது, சாராயம் குடிக்கிறாங்க. பட்ட பகல்கள் நோம்பு இல்லை. எத்தனையோ பேர் ஒருத்தர் சந்தித்த நோன்பு 25, அதுவரை ஒரு நோன்பு கூட பிடிச்சில்லை. எவ்வளோ பெரிய கைசேதம் சகோதரர்களே. ரமலான் வருஷத்துக்கு ஒருக்க வரக்கூடியது, எங்களுடைய பாவங்களை கரித்து சாம்பலாக்கி பரிசுத்தப்படுத்த வரக்கூடியது. அதில் கூட ஒரு மனிதனுக்கு நோன்பு பிடிக்க கிடைக்கலண்டா எவ்வளோ பெரிய நஷ்டவாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் பிரயாணம் அல்லது நோய்
இந்த நிர்பந்தம் இல்லாமல் நோன்பு விடுவான் என்றால் அவன் வருடம் முழுவதும் நோன்பு பிடிச்சாலும் அல்லது ஆயுள் முழுவதும் நோன்பு பிடிச்சாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ரமலானுடைய மாதம் அவ்வளோ கண்ணியமிக்காது. அதனால் இன்றைக்கு மதுபானம் அந்த அளவுக்கு மிகச்சிட்டு ரமலானுடைய மாதத்திலையும் குடிக்கிறாங்க. வலுபிசல் ஹரீர், இது மாதிரி பட்டாடைகள் உடுக்க தொடங்கிடுவாங்க. ஆனால் இது பொதுவாக நாடுகளை குறவு, வேறு நாடுகளை உடுக்கிறோம் நிற்கிறேன். ஆண்களுக்கு பட்டாடை ஹராம், அதே மக்கள் உடுக்க தொடங்குவாங்க. வத்துஹிதத்தில் கைனாத்துல் மஆசிஃப், இதே மாதிரி மியூசிக்குடைய கருவிகள், டான்சர்ஸ், ஹீரோயின், நடிகைகள், இவங்களுக்கு மதிப்பு மக்களுக்கு கொடுக்கப்படும். இவங்களை முன்மாதிரியாக சாம்பிளாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவன்களை மாதிரி முடிவெட்டுறது, அவன்களை மாதிரி தாடி வைக்கிறது, அவர்களை மாதிரி உடுக்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக மாறிடும். இன்றைக்கி ஒரு ஆட்டோவில் கண்டே நாங்கள் சீட்டில் கூட நடிகையோட ஃபோட்டோ விட்டு இருக்குது, பின்னால் நடிகையோட ஃபோட்டோ, சில இடங்களில் வீடுகளில் கடைகளில். இதெல்லாம் கியாமத்து நாள் அடையாளங்கள். ரஹ்மத்துடைய மலக்களை தூரமாக்கி அதாபுடைய மலக்கள் இருக்கக்கூடிய செயல்கள் இன்றைக்கி சர்வசாதாரணம். மியூசிக் சர்வசாதாரணம். இன்றைக்கி மொபைல்களை பாருங்கள், ரிங்ஸ்டோன் எல்லாம் பாட்டுகள், மியூசிக். முதல்ல ஒரு டான்ஸ் ஆடிட்டு தான் அடுத்து பேசணும் கோல் வந்தால், அப்படியான மியூசிக்களை போட்டு கொண்டிருக்கிறாங்க. பள்ளிவாசலில் கோல் வருது, தொழுது கொண்டிருக்கும் போது அடுத்தவனுடைய தொழுகை பாத்திலாக்கிற விதத்தில் இருக்குது. ஒரு பெல் ஏதோ ஒன்று அறிவிக்கிற மாதிரி ஒரு பெல்லை போட்டுக்கொண்டா போதும், இன்றைக்கி மியூசிக்களை போடுறாங்க. அதே மாதிரி குர்ஆன் ஆயத்தும் போடக்கூடாது, அதானும் போடக்கூடாது. ஏன் குர்ஆன் ஆயத்து இது ரிங்ஸ்டோனு போடுறதுக்கெல்லாம் அது ஓதக்கூடிய ஒன்று, வெறும்பொழுது இடையில கட் பண்ணுறோம். இதே மாதிரி பாங்கு முழுமையாக கேட்க வேண்டிய ஒன்று இடையில கட் பண்ணுறோம். இது சவுதியாவுடைய மட்டுமல்ல, இன்றைக்கு உலகளாவிய ஃபத்வா, இது ரிங்ஸ்டோனாக போடக்கூடாது. வேறு பைத்துகள் இருக்குது மியூசிக் இல்லாதவைகள், அவைகளை போட்டுக்கொள்ளலாம். இன்றைக்கி பாட்டு சர்வசாதாரணமாக மாறிட்டு எல்லா இடத்துல மியூசிக் ஒரு ஹராம் என்ற எண்ணம் கூட வராமல் ஆயிட்டு. இதுவும் கியாமத்து அடையாளங்கள் உண்டு. அடுத்து சொன்னாங்க வலான ஆஹ்ருஹாதில் அவ்வளஹா, இந்த உம்மத்துடைய கடைசி பகுதி, ஆரம்ப பகுதியான சஹாபாக்களை, தாபீன்களை, தாபீன்கள் உயர்ந்த சமுதாயத்தினரை ஏசுவாங்க, பழிப்பாங்க. அதுவும் இன்றைக்கு செய்கிறாங்க. உமர் யார்? அவர் ஹூஇஸ் உமர்? உமர் யார்? அபூபக்கர் யார்? இவனை கிளாஸ்மேட் மாதிரி இன்றைக்கி பேசுகிறானுங்க. எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இவனை தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, முஸ்லீமானு கூட அடையாளம் இல்லை. உமர் செஞ்ச வேலை தான் தராவி 20 ரக்காயத்து இல்லாட்டி 8 ரக்காயத்தானாம் இவர் கண்ட மாதிரி. சகோதரே பெரியார்களே, இன்றைக்கு எத்தனை பேர் சஹாபாக்களை சாதாரணமாக பேசுகிறாங்க. இது யஹூதிகளுடைய ஆகப்பெரிய திட்டம். ஷியாக்கள் உருவாக்கினது யஹூதிகள். அவனுங்க செஞ்ச வேலை இன்றைக்கி எங்களை முஸ்லீம்ங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்களை பழிச்சிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி லா தத்தஹிதுஹும் கரதம் மின் பாதி. அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள், என்னுடைய சஹாபாவுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள். அவர்களை நீங்கள் அம்பையக்கூடிய குறி வைக்கக்கூடிய பொருள் மாதிரி ஆக்கி கொள்ளாதீர்கள், அவங்களை சாடாதீர்கள். எனக்கு பின்னாடி ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யாராவது சஹாபாக்களை நேசிக்கிறாங்கன்னா என்னுடைய அன்பின் காரணமாக நேசிக்கிறாங்க. வமன் அபுகதஹும் ஃபபிபுக்தி அபுகதஹும், இன்னைக்கு சஹாபாவை ஏசுறாங்க, பழிக்கிறாங்க என்றால் எண்ணி மீதுள்ள கோபத்தினால தான் அவங்க சஹாபாக்களை ஏசுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சகோதரே பெரியார்கள், நேரம் சுருக்கமாக இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 15 விஷயங்களை சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபல்யர்தகிபு இந்த தாலிக் ரீஹன் ஹம்ரா, எப்போ இந்த விஷயங்கள் என்னுடைய உம்மத்தில் வர தொடங்குமோ அந்த நேரத்தில் சிவப்பு காற்றுகளை எதிர்பாருங்கள் என்று சொன்னாங்க. சிவப்பு காற்றுகள் என்ன? முஹதீஸ்கள் சொல்கிறாங்க, விதவிதமான நோயை உண்டாக்கக்கூடிய காற்றுகள் வீசும், நோய்கள் வரும், புது புது நோய்கள், முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்கள் உண்டாகிடும். இன்றைக்கு இருக்குது, மருந்தே கண்டுபிடிக்காத நோய்கள் என்று இருக்குது, விதவிதமான நோய்கள், புதினமான நோய்கள். ஏன்? செஞ்ச பாவத்துடைய முசீபத்துகள். அவ் ஹஸ்பன் அவ் மஸ்கன், அல்லது உருவங்கள் மாற்றப்படும், அல்லது பூமியில் உயிரோடு புதைக்கப்படுவார்கள். இந்த மாதிரி வேதனைகள் வருவதை எதிர்பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாங்கள் எங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பாவங்களை விட்டும் எங்களுடைய வாலிப சமுதாயம், வயோதிப சமுதாயம், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாரையும் பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா என்ற இரவை இது லைலத்துல் கத்ராக ஆக்கி வைக்கட்டும். ஏன்னா லைலத்துல் கத்ர் 27 தான் என்ற உறுதி கிடையாது. அதற்கு முன்னாடி போயிருக்கோ மேலும் பின்னால் வரக்கூடிய இரவுகளை வரவும் மேலும் கடைசி 10 தேடிக்கொள்ளும்படி சொன்னார்கள்.
ஒத்தப்படையான இரவில் விசேஷமாக சொன்னார் 21, 23, 25, 27, 29 எந்த இரவாக கூட இருக்கலாம். அதனால் இன்ஷா இந்த இரவில் நின்று வணங்குற மாதிரி மற்ற இரவுகளே நாங்கள் நின்று வணங்க வேண்டும். ரமலானுடைய 10 நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஜமாத்தில் 88 வயசானவத்தரும் வந்திருக்கிறார். 20 ரக்காயத் தராவி இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நின்று கொண்டு தான் தொழுகிறாரு. அதே மாதிரி கடைசி 10 2 காலுக்கு கியாமுல் தொடங்குவோம் 4 மணி வரையும் அது நின்று கொண்டு தான் தொழுகிறார். 88 வயசு சகோதரர், நாங்கள் வெக்கப்படணும். எத்தனை சகோதரருக்கு 20 ரக்காயத் தராவி எங்களை தொலையமாய்க்குது. தொலையை விட்டு போட்டு வெளியே நின்று பேசி கொண்டிருக்கிறோம். எங்களை தொழுகண்ட ஒரு சர்வசாதாரணம் ஆயிட்டுது. அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. ரமலானில் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய சொத்தொண்டு, அதை நாங்கள் புறக்கணித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்ஷா இந்த இரவை நாங்கள் ஹயாத்தாக்குறது, இனி வரக்கூடிய இரவுகளை நாங்கள் இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது, நாங்கள் ஹயாத்தாக்கி அதன் மூலமாக மக்ஃபிரத் அடைந்து உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. எதெல்லாம் பேசுகிறோமோ கேட்டோம் அதன்படி அதிகமாக அமைச்சக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எங்களுடைய பிள்ளைகளின் சாலிஹான குழந்தைகளை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.